அப்பா முடியாதவங்க முடிய பண்ணுவாரு. ஒருவேளை உங்க வீட்டுல எதெல்லாம் மறித்து போயிருந்தோ நான் சொல்றேன், அன்னைக்கு எழுதி வீட்டுல மகன் மறித்து போயிருந்தா அன்னைக்கு உயிரோடு எழுப்பி ஆண்டவர் கையில கொடுத்தது போல உங்க வீட்டுல எதெல்லாம் மறித்து போயிருந்தோ இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட வந்து அதெல்லாம் உயிரடைய செய்வாரு. உங்க கூட தேவன் கூடயே வருவாரு. எவியோட நடந்த தேவன் உன்னோட நடந்த ஒரு திருவிழா வருவாரு. உன் வீட்டுக்குள்ள வருவாரு. எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவரே எங்க வீட்டுல சமாதானம் செத்து போயிருக்குப்பா, எங்க வீட்டுல நிம்மதி செத்து போயிருக்கு ஆண்டவரே, எங்க வீட்டுல ஒரு மனம் செத்து போயிருக்குது, எங்க வீட்டுல தேவனுக்கு பயமுற பயம் செத்து போயிருக்குதுப்பா. நீங்க வந்தா போதும் எல்லா விடுதலையாய் உயிர்ப்பிக்க ஆண்டவரே. உங்க பாதையில ஆண்டவரே எங்க கூடாரத்துல தொட்டா போதும் எல்லாத்துக்கும் விடுதலை உண்டு ஆண்டவரே. உங்க பாதையில மேல படுவதாக, உங்க பாதையில கூடாரத்தை நோக்கி வருவதாக எவியை போல நாங்களும் முழுமையாய் ஓடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்லும்போது பயங்கர அபிஷேகம். ஒருவேளை நிம்மதியே இல்லாம இங்க உள்ள வந்து நின்று கொண்டிருக்கிறது. அப்பா நிம்மதி இல்லாத வாழ்க்கை எது செய்தாலும் எதுவுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஆண்டவரே. எது நடந்தாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. நிம்மதியே இல்லாத வாழ்க்கையா இருக்கு குடும்பங்கள்ல. இனி ஆண்டவர் சொல்றாரு, ஆறுதலும் நிம்மதியும் கர்த்தருக்கு தருவாரு. உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தருவாரு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைக்காத, முடிந்ததை ஆண்டவர் உருவாக்கி தருவாரு. முடிந்ததை ஆண்டவர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வைப்பாரு. இன்னைக்கு கண்ண மூடி ஆண்டவரே கடவுளே சொல்லு, அம்மாவுக்கு நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாடும் அசைவாடும் அனல் யார் உருவாக்குறாங்க? எல்லா கத்தரும் உன்னை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, சொல்லுங்க, எலியாவின் தேவனே நான் ஒருவன் வாதியம் நீந்திட ஆதாரி படைகளை எதிர்த்திடுவே, நான் ஒருவன் வாதியம் நீந்திட ஆதாரி படைகளை எதிர்த்திடுவே, நான் தேவிக்க தேவிக்க அவர் தலையசைவா, தேவிக்க தேவிக்க அவர் தலையசைவா, நெருப்பாய் இறங்கிடுவா என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவா. அசைவாடும் அனலாடும் எங்களாக்கி நீராலையே, அசைவாடும் அனலாடும் எங்களாக்கி நீராலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, சொல்லுங்க, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாடும் திகழாக்கி நீராலையே, அசைவாடும் அனலாடும் எங்களாக்கி நீராலையே, அக்கினியால் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, இவன் அறியாத பாய்ந்திடுமே, அக்கினியால் இறங்கி நடி தகவல் உற்சாகத்தோடு ரெண்டு கரங்களை தப்பி வாயை கலந்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அக்கினியா இறங்கி விடுதலை பண்ண போறாரு. பாய்ந்திடுமே பெண்மாரியின் அபிஷேகம், மாம்சமான யாவரையும் அதிகமாய் பொழிந்திடுமே,
நதியாக பாய்ந்து சொல்லுங்க அக்கினியா அன்றைக்கு எலியா சோமனம் பொழுது வானத்தில் ஒரு அக்கினி இறங்கி வந்தது போல இன்னைக்கு துதிக்க கர்த்தர் ஒரு அக்கினி இறக்குவாரு. உன் சமூகத்தில் ஒரு அக்கினி இறங்கும், உன் குடும்பத்தில் ஒரு அக்கினி இறங்கும். எதெல்லாம் உபத்திரமா இருக்குதோ அந்த அக்கினி எல்லாவற்றையும் பற்றி போடுவதாக இயேசுவின் நாமத்தினால அந்த சுண்டெரிந்த அக்கினி உங்க மேல இறங்கி எதெல்லாம் உங்க துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் வேதனைக்குள்ள படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த அக்கினி எல்லாவற்றையும் கொண்டு போடப்பட்டு நன்றி தகவலே அக்கினியாய் நீருவே அக்கினாவாக அமர்ந்திடுவே பெருங்காற்றாக வீசிடுவே இவர் நதியாக பாய்ந்திடுவே எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு தேரையை நான் காண்கிறே அதிகாரம் தந்திடுவே தரிசனம் உரைத்திடவே எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுவே உரைத்திடவே அக்கினியாயிரவே அக்னியாக எல்லாரும் புதிய சிறு பிள்ளைகள் பெரியவங்க எல்லா உலக தங்கி நாமும் அறிவிக்க ஆமை நாமை 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 அக்கினியாயிரவே அக்னியாக அமர்ந்திடுவே பெருங்காற்றா வீசிடுவே இவன் நதியாக பாய்ந்திடுவே கருணை பவவேலையில் நெய்யளவு வேகம் கண்டியே ஆதாரம் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே கருணை பவவேலையில் கையளவு வேகம் கண்டியே ஆதாரம் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே அக்கினியாயிரவே இயேசுவின் நாமத்தால் ஒரு அக்கினி இந்த மாதிரி இறங்கிட்ட ஆண்டவர் ஒரு சுத்தேரின் அக்கினி அபிஷேகம் தருகிற அக்கினி விடுதலை தருகிற அக்கினி எங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய ஒரு மாற்றத்தை தருகிற நாங்க எழும்பி ஓடுக, நாங்க எழும்பி ஓட வைக்கிற அக்கினி எங்க மேல இறங்குவதாக. நாங்க சோர்ந்து போய் நிக்கிறோம் ஆண்டவர, நாங்க உருகுளிந்து நிக்கிறோம் ஆண்டவர. அப்பா எங்க எலும்பு மேல உங்க அக்கினி படுவதாக. அப்பா எங்க சிந்தனை மேல உங்க அக்கினி படுவதாக. எங்க குடும்ப ஆண்டவரே, எங்க கணவர் மனைவி என் பிள்ளைங்க மேல உங்க அக்கினி படுவதாக. எங்க சபை மக்கள் ஆண்டவரை விசுவாச பிள்ளைங்க மேல உங்க அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால எலியாவின் தேவனே இன்றைக்கு இறங்கி வருகிற தெய்வம் நீங்க. அவர் அக்கினி நம்மளை விடுதலை பண்ணும், அவர் அக்கினி நம்மளை விடுதலை ஆக்கும், அவர் அக்கினி நம்மளை விடுதலை ஆக்கி நம்ம தலையை நிமிர பண்ணுவார் ஆண்டவர். நம்ம தலையை நிமிர பண்ணுவாரு, தலையை நிமிர பண்ணுவாரு. எவ்வளோ பேர் காத்து இருக்கலாம். தாவீது அழகா சொல்லுவாரு, ஆண்டவரே அப்பா நான் எவ்வளவாய் ஆண்டவரே மறைந்து மறைந்து வாழ்ந்தாலும் என் கண்ணு பூத்து போயிருக்குது, என் எலும்புகள் எல்லாம் உருகுலைந்து போயிருக்குது, ஆனால் எனக்கு குழி வெட்டி கொண்டே இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, என்னால தாங்க முடியல. அப்புறம் அழகா சொல்லுவாரு, வெட்டின குழியில அவங்களே விழுந்துட்டாங்க, அவங்களே விழுந்துட்டாங்கப்பா, அவங்களே விழுந்து போனாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தாவீதை பத்தி வாசிக்கும் பொழுது அவன் ரொம்ப சேனையோட சந்தோஷமா இருக்கும்போது ஒளிந்து வாழல. வீட்லேயும் போராட்டம், வெளியில வந்தாலும் போராட்டம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா உருகுலைந்து போயிடுச்சு. ஆனா அந்த நிலைமையிலையும் ஆண்டவர் மேல 100% நம்பிக்கையா இருந்தான். ஒரு துளி கூட நம்பிக்கை குறைவே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே சாதகமா இருந்தாதான் நம்ம நம்புவோம், எல்லாமே நம்மளுக்கு நல்ல அழகா இருந்தாதான் நம்ம இயேசுவை நம்பி ஓடி வருவோம். ஆனா தாவீது காலத்துல தாவீதுக்கு நம்புறதுக்கு 1% கூட கிடையாது. இயேசுவை நம்ப வெளியே போனாலும் சாவடிக்கிறதுக்கு ஒரு ராஜா ரெடியா இருக்கிறான், வீட்டுக்குள்ள வந்தாலும் நிம்மதி கிடையாது. அவன் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்த நாளே இல்லை பல்ல. நீங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை யாராவது நீங்க அப்படி இங்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, என் மகளே நீ என்னால மறக்கப்படுவதில்லை,
மகனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறல்ல, நான் எப்படி உன்னை மறப்பேன்? நான் எப்படி உன்னை உபத்திரத்திலே விட்டுடுவேன்? நான் எப்படி உன்னை உபத்திரத்திலே போன்னு சொல்லி விட்டுடுவேன். நீ பயப்படாத. எவ்வளோக்கு எவ்வளோ தாவீது ஒடுக்கப்பட்டானோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் அவன் தலையை உயர்த்தினார், அவன் பந்தியை பெரிதாக்குனார். இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஒடுக்கப்படுறீங்களோ அவ்வளவாய் பெருகப்படுவீர்கள். அவ்வளவாய் கர்த்தர் உன்னை விசாலமாய் கொண்டு போய் உன்னை விசாலமான இடத்துக்குள்ளே கொண்டு போய் உன்னை வாழ வைப்பார். உன்னே ஒன்று ஆண்டுகிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க, எனக்கு பலன் தாங்க. உமக்காக ஓட ஆசையாக இருக்குது, உமக்காக ஓடிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. என்ன நடந்தாலும் சரி உமக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு தெரியாது, ஊழியம் செஞ்சால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஊழியம் செஞ்சால் நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஊழியக்காரர் சுகத்தை கர்த்தர் விரும்புவார். பாடு வரும், வேதனை வரும், எல்லாரும் பார்த்து நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரியெல்லாம் சூழ்நிலை அமையும். ஐயோ பாவம்னு பரிதாவை பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்கும் சூழ்நிலை. ஆனால் உள்ள ஒருத்தர் இருப்பார், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் நிச்சயம் சொல்கிறேன், கர்த்தர் இங்கே வந்திருக்கிறவங்களே பெரிய காரியத்துக்குள்ள ஒன்று கொண்டு போவார், பெரிய விஷயத்துக்குள்ள ஒன்று கொண்டு போவார். ஒன்னே ஒன்று, தாவீது எப்படி அடங்கியிருந்தாரோ அவருக்கு சான்ஸ் கிடச்சிதுங்க. நம்ம எல்லாருமே அதை பார்ப்போம். அவருக்கு சான்ஸ் ரொம்ப நல்லா அழகாக கிடைச்சிது. அவரை கொலை பண்ணுற வகை தேடின சவுலை கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப நிறையா கிடைச்சிது. ஆனால் அவர் என்ன பண்ணவே இல்லைன்னா, இல்லை, அதுதான் ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ணுறது. கையில் கொடுத்து கூட இவன் பாரு எனக்கு பயந்து இதை விட்டுட்டானே, அதனால தான் அவன் சாவர வரைக்கும் அவன் சிங்காசனம் நிலைத்து இருந்தது. நீங்கள் சொல்கிறேன், ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை துக்கப்படுத்தினவங்க, உங்களை வெக்கப்படுத்தினவங்க, நீங்கள் பதிலுக்கு வெக்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு சான்ஸ் வரும், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் தாவீதை போல அமைதியாக இருங்க, உன் சிங்காசனம் நிலைத்திருக்கும், உன்னுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். நீயும் பதிலுக்கு பதில் பண்ணிட்டியன்னா ஆண்டவருடைய பிள்ளைன்றதுக்கு அடையாளமே இல்லாம போயிடுமே. யோசேப்பு அப்படிதானே பண்ணாரு, ஆபிரகாம் அப்படிதானே பண்ணாரு. அவ்வளோ பேரை நம்ம வாசிக்கிறோமே. இன்னைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போவென்று உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தே. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும். விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க பார்க்கலாம். குற்றப்படும்படி ஆண்டவர் செய்வார், குற்றம்படும்படி செய்திடுவார், குற்றம்படும்படி செய். கரங்களை உயர்த்தி, கிருபை விலகாது, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாத. ஆமென் 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 ஆமென். கிருபை விலகாதையா. நீதியினால் நான் சிறப்படுவேன், கொடுமைக்கு நான் தூர. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. இந்த வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். நீ நீதினால் சிறைப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய்.
பயமில்லாதிருப்பே, திகிலுக்கு தூரமாவே. பயமில்லாதிருப்பே, திகிலுக்கு தூரமாவே. எதுவும் என்னை அணுகுவ. ஆமென் டாடி. எதுவும் என்னை அணுகுவ. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்களில் பெயர்ந்தாலும், கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதான நிலை பெயராது. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால நீங்க சிறைப்படுவீங்க. ஆகாரின் குழந்தையின் அழுகுரலை கேட்ட தெய்வம் உன் கண்ணீருக்கு வேல்யூ ஜாஸ்தி. உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன்ற வாக்குத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் உன்னை குணப்படுத்துவார். நீ பயந்திருக்க வேண்டாம். அவருடைய வார்த்தைக்கு காத்துருங்க. அவர் நம்ம கிட்ட பேசுவாரு. அவர் நம்ம கிட்ட பேசுகிற தெய்வம். அவர் கல்லோ மண்ணோ இல்லைங்க. அவர் நம்மளோட உறவாடுகிற தெய்வம். நம்மளே நம்ம மேல கண்ணை வைக்கிற தெய்வம். அவரு நம்ம மேல கண்ணை வைத்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாரா. நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவாரா. எனக்கு காட்டுகிற தெய்வம். எத்தனை பேருங்க அந்த மாதிரி ஒரு தகப்பன் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான் நம்மளுக்கு வழியை காட்ட முடியும். ஒரு தாய் ஒரு குறிப்பிட்ட கல்யாண ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளுக்கு வழிகாட்டி விடுவாங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு வழி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் எல்லாம் நம்மளே தான் போகணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஒரு தாய் தகப்பன்னு கூட நம்மளுக்கு வழியை காட்டுவாங்க. ஆனா அப்பா எப்படி தெரியுமா? உன்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துவார். உன்னை சேர்க்க வேண்டிய வழியில் அவர் சேர்ப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்த்துக்கொள்வேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கொள்வேன். நீங்க அர்ப்பணிக்க ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க அர்ப்பணிக்க ரெடியா இருக்கிறீங்களா? அவர் சொல்ற, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. நீங்க காண மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால தேடியும் காணாதிருப்பீங்க. தேடியும் காண மாட்டீங்க. ஏன்னா அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். என்ன நடக்க வேண்டிய வழியில நடத்துங்க. இந்த பாடலை முதல் நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஏவப்படுது உள்ள. முதல்ல கேட்கும் பொழுது ரொம்ப தேவைகள் நிறைந்திருந்தேன். அப்போ நான் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். திருப்பி வேலைக்கே போயிடலாமா, என்னால் முடியல, திருப்பி போயிடலாமா அப்படின்னு பிசாசு பயங்கரமாக பேசுகிறான். உள்ள உருவொழிய வைக்கிறான். பணம் இல்லாதனால ரொம்ப அசிங்கம், ரொம்ப வேதனை. நான் கர்த்தர் சொன்னார். அப்போ தான் இந்த பாட்டு ரவி ராபினேவை நாங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துருக்குறோம். ஆனால் திடீர்னு அந்த பாட்டை காதில் கேட்க வைக்கிறாரு. என்ன கேட்க வைக்கிறாருன்னா, யோனா போல தர்சிஸுக்கு நான் போக மாட்டேயா, நினைவுக்கு போய் நான் நிறைவேற்றுமையா. அந்த லைனை கேட்கும்போது என்னோட கஷ்டத்துக்காக கண்ணீருக்காக நான் மறுபடியும் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா, உங்க சித்தத்தை நிறைவேற்றும்படி நான் ஊழியம் செய்வேன்ப்பா. கவுனிங்க, நீங்க எல்லாம் என்னை பார்த்து பரிதாபப்படுறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லலை. அப்படி நீங்க பரிதாபப்பட்டீங்கன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. என்னை பார்த்து நீங்க பரிதாபப்படுறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. என் தெய்வம் நல்லவர்னு சொல்றேன். என் தெய்வம் என்னையும் உயர்த்தினாருன்னு சொல்றேன். நிச்சயம் உங்களையும் உயர்த்துவாரு, உங்களையும் நடத்துவாரு. நீ பரிதாபப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா இங்கேயே தான் உட்காந்துருக்கணும். நான் சொல்றேன், ஆண்டவர் ருசி பார்க்கிறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவர் எப்ப தெரியுமா ருசி பார்க்கணும்? உபத்திரவத்துல ருசி பாரு, துன்பத்துல ருசி பாரு,
நீங்க ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க, என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, அப்பா என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க, நான் கள்ளி மண்ணை போல. சொல்லுங்க, ஒன்றுமில்லாதவன், ஆமென். என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, இடத்துல சேருங்க. ஒப்பு கொடுத்தேனுங்க சித்தப்படி, நடத்தி செல்லோவுங்க திட்டப்படி. ஒப்பு கொடுத்தேனுங்க சித்தப்படி, நடத்தி செல்லோவுங்க திட்டப்படி. யோனா போல தர்சஸுக்கு போக மாட்டையா, நினைவுக்கு போய் நிறைவேற்றுவேனையா. அந்த யோனா போல தர்சஸுக்கு போக மாட்டையா, நினைவுக்கு போய் நிறைவேற்றுவேனையா. என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, ஆமே ஆமே, சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. சொல்லுங்க, என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க, நான் கள்ளி மண்ணை போல. சொல்லுங்க, என்னை வணைந்து கொள்ளுங்க, நான் ஒன்றுமில்லாதவன், என்னை உருவாக்கிடுங்க, நான் கள்ளி மண்ணை போல. என்னை வணைந்து கொள்ளுங்க, என்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, ஆமே ஆமே, சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க, ஆமே. நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க, அப்பா சேர்க்க வேண்டிய இடத்துல சேருங்க. ஆண்டவரே, என்னை நடத்த வேண்டிய வழியில நீங்க நடத்துங்க, என்னை சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க சேருங்க. நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், உங்க கரத்தை பிடிக்கிறது மாத்திரம் தான் எங்களுக்கு தெரியும். நீங்க தான் எங்களுக்கு பெரிய தெய்வம். நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளிட்டா நிற்கும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து முடிக்கிற தெய்வம். நீங்க உன்னை வெக்கப்பட விட மாட்டார், உன்னை வெக்கப்பட விட மாட்டார் ஆண்டவர். நிச்சயம் உன்னை வெக்கப்பட விடவே மாட்டார். அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறல்ல, உன்னை வெக்கப்பட விட மாட்டார். இனி நிறைய பேர் இதை நானா செஞ்சேன், இது நானா பண்ணேன், நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் முக வெக்கப்பட்டு போவதே இல்லை, உன் முக வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவரே, அப்பா கடன் பட்ட போது தூக்கிவிட யாரும் இல்லை, வியாதிப்பட்ட நேரம் என்னை ஆற்றிடவும் யாரும் இல்லை. கடன் பட்ட போது தூக்கிவிட யாரும் இல்லை, வியாதிப்பட்ட நேரம் என்னை ஆற்றிடவும் யாரும் இல்லை. நீர் இல்லாதிருந்தா இங்கு நானும் இல்லை, உம்மை அறியாதிருந்தா எனக்கு வாழ்வே இல்லை. நீங்க இல்லாதிருந்தா வாழ்வே இல்லை, உம்மை அறியாதிருந்தா எனக்கு வாழ்வே இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா நான் மண்ணா போயிருப்பேன், உங்க தயவு இல்லைன்னா மண்ணோடு மண்ணா மாறி இருப்பேன். சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா நான் மண்ணா போயிருப்பேன், உங்க தயவு இல்லைன்னா மண்ணோடு மண்ணா மாறி இருப்பேன். உயிருடன் வாழ்வது உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பது உம்மால் தானே ஏசையா. உயிருடன் வாழ்வது உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பது உம்மால் தானே ஏசையா. தூற்றிடும் மனிதர் முன்னே ஊமையாக நான் இருந்தேன், குறை சொல்லும் ஜனங்கள் நடுவே செவிடனாக நான் இருந்தேன். தூற்றுற மனிதர் முன்னே நம்ம ஊமையா இருந்தோம், செவிடனா இருந்திருப்போம். ஆண்டவருடைய நோக்கி வந்திருக்கிறார். சொல்லுங்கப்பா, தூற்றிடும் மனிதர் முன்னே ஊமையாக நான் இருந்தேன், குறை
சொல்லும் ஜனங்கள் நடுவே செவிடனாக நான் இருந்தேன். தாய் தந்தை இருந்தோம் நான் அனாதையானே, சொந்தங்கள் இருந்தோ நான் தனிமரமானே. என் தாய் தந்தை இருந்தோ அனாதையானே, என் சொந்தங்கள் இருந்தோ நான் தனிமரமானே. உங்க கிருபை இல்லேனா நான் மண்ணா போய், ஆமே உங்க தயவு இல்லேனா மண்ணோடு மண்ணாம. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, உங்க கிருபை இல்லேனா நான் மண்ணா போயிருப்பேன். உங்க தயவு இல்லேனா மண்ணோடு மண்ணா மாறி இருப்பேன். உயிருடன் வாழ்வது உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பது உம்மால் தானே ஏசையா. உயிருடன் வாழ்வது உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பது உம்மால் தானே ஏசையா. கிருபை இல்லேனா நான் மண்ணா போயிருப்பேன். உங்க தயவு இல்லேனா மண்ணோடு மண்ணா மாறி இருப்பேன். உங்க கிருபை இல்லேனா நான் மண்ணா போயிருப்பேன். உங்க தயவு இல்லேனா மண்ணோடு மண்ணா மாறி இருப்பேன். அப்பா, நம்பின மனிதர்கள்லாம் ஆண்டவரை துரோகம் எனக்கு செய்தார்கள், நன்மையை பெற்றவரோ மனமுடிய வைத்தார்கள். ஆண்டவரே, இந்த பாடல் வரியை கேட்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை எங்கெங்கெல்லாம் நம்மளை கூட்டு வந்திருக்கிறார் பாருங்க. நான் சொல்றேன், இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரலையேன்னா என்னைக்கும் மண்ணள்ளி போட்டிருப்பாங்க, என்னைக்கும் மண்ணோட மண்ணாயிட்டு இருப்போம். இன்னொன்று சொல்லட்டுமா, நம்ம தலைமுறையே இல்லாமல் ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு குடும்பமாக வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோன்னா நல்லா கவனிங்க, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு கூட அந்த சாபம் பழிச்சிருக்கோம். நம்ம கூட பிறந்திருக்க ஒரே வயிற்றுல பிறந்திருப்போம், நம்ம கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த சாபம் பழிச்சிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லட்டுமா, உன்னை வயிற்றுல பெத்தாங்களே உங்கள் அம்மா கூட அந்த சாபம் வந்துட்டுருக்கோம், உங்கள் அப்பா கூட சாபம் வந்துட்டுருக்கோம். ஆனால் உன் மேலே வராதபடி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார்ல. உன்னை தெரிந்து கொண்ட இடம் இது, உன்னை தெரிந்து கொண்ட பலிப்படம் இது, உன்னை தெரிந்து கொண்ட மண் இது. நான் சொல்கிறேன், பழைய பட காலத்தில் ஆண்டவர் ஒரு நிலத்திலையும் ஒருத்தருக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். யாக்கோபு லாபான் கிட்ட போகும்போது ஒரு கல்லை தலை வச்சு தூங்குவார். அப்போ ஒரு சொப்பனை காணுவார், வானத்துக்கு ஏறுறதுமா இறங்குறதுமா ஏணி இருந்தது. அப்போ யாக்கோபு ஏசப்பாண்ட தேவன்கிட்ட சொல்லிட்டு போவார், ஆண்டவரே நான் வெறுமையா போறேன், நான் வரும்போது ஆண்டவரே இரு பரிவாரங்கள் உன் நாமத்தை உயர்த்துறேன்னா நிச்சயம் நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன். வானத்தின் வாசல்னு சொன்னார். அதுக்கு நான் சொல்றேன், அவர் அங்க அந்த கல்லை வச்சு படுக்கும் பொழுது அந்த காட்டுல கர்த்தரை பாதுகாத்தாரு. போற இடத்துல ஆண்டவர் இரு பரிவாரங்கள் நிறைய ஆசுவாதத்தை கொடுத்தாரு. அவன் மறக்கவே இல்லை, திரும்பி வந்து ஒரு பலிபீடத்தை கட்டினா. நான் சொல்றேன், நம்ம சாபத்தையும் நம்ம வேதனையும் நம்ம துக்கத்தையும் கண்ணீரையும் மன்னிச்ச இடம் இது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம உபவாசம் போட்டிருக்கிறோம், இந்த சமூகத்துக்கு நம்ம உபவாசம் போட்டிருக்கிறோம். நான் விசுவாசம் என் மூலியமா ஒரு பலிபீடம் கட்டப்படும், என் குடும்பத்து மூலியமா ஒரு பலிபீடம் கட்டப்படும். ஏன்னா இந்த இடத்துல என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குது, இந்த இடத்துல அப்பா என் சூழ்நிலை மாறி இருக்குது. எவ்வளவு பேர் சாபம் விட்டாங்களே, காரணம் இல்லாத சாபம் தங்காது. ஆனா சொல்லுங்க, மனசார தொட்டு சொல்லுங்க, சில சாபம்லாம் காரணத்தோடு விட்டுருப்பாங்க, நம்ம பண்ணியிருப்போம். ஆனா அந்த சாபம்லாம் ஒருவேளை பழிச்சிருந்ததுன்னா, அந்த சாபம்லாம் ஒருவேளை நம்ம தலை மேல வந்து தங்கிட்டு இருந்ததுன்னா, அந்த சாபம் மன்னிக்கப்பட்ட இடமா இது, அந்த சாபம் மன்னிக்கப்பட்ட பலிபீடம் இது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் மூலியமா ஒரு பலிபீடம் கட்டப்படணும். அது ஒரு உங்களுக்கு அடையாளமா நீ கொடுக்கிற காணிக்கை இயேசுக்கும் உனக்கும் மாத்திரம் தெரிஞ்சா போதும். என் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான பலிபீடத்தை என் கரத்துல நான் கொடுக்கும்படி என் தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே, நீங்க சந்திங்கப்பா, சந்திங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. கரங்களை உயர்த்தி ஆராதனையை முடிக்க போறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பாங்க நம்ம ஸ்பெஷலாக தெரியணுங்க. அப்பாங்க நம்ம ஸ்பெஷலாக தெரியணும். என்னங்க ஸ்பெஷல்? என்னங்க, நான் சர்ச்சைக்கு வந்ததே அப்பாவுக்கு ஸ்பெஷல் தாங்க. அதை விட நான் சொல்கிறேன், சுற்றி துன்மார்க்கர் இருந்தால் கூட நீ மட்டும் அங்கே வெளிச்சமாக இருக்கணும். அதுதான் ஸ்பெஷலு, அதுதான் ஸ்பெஷல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா யோபு கர்த்தரை நம்புறதுக்கு 1% கூட கிடையாது. இதே நம்ம அந்த நிலைமையில் இருந்தால் போய் செத்துட்ருப்போம். ஆனால் யோபு உயிரோடு இருந்தார். ஏன் தெரியுமா? நிச்சயம் வாழ்க்கை ஒரு நாள் மாறும். எங்கள் அப்பா மாற்றுவார், என்னை மறுபடியும் கொடுக்குற மாதிரி வைப்பார், என்னை மறுபடியும் விசாலமான பகுதிக்கு கொண்டு போவார். அந்த அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, அப்பா சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன சர்டிஃபிகேட்னா, ஊஸ்து தேசத்திலே யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கணும் இல்லை, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் உபத்திரத்துலேயும் ஆண்டவரை நம்பணும்னு தோணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் போராட்டத்தில் இயேசு பக்கமாக இருக்கணும்னு தோணும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. நீங்கள் ஆராதனையில் வந்து கொண்டிருக்கிறீங்களே, நிச்சயம் வாழ்க்கை ஆண்டவர் அற்புதமாய் மாற பண்ணுவார். உன் வாழ்க்கை அற்புதத்தில் முடியும். நீ பயப்படுற காரியம் உனக்கு நேரிடாது. நான் சொல்றேன், நீ வாழாத வாழ்க்கையை கர்த்தரும் பிள்ளைங்க வாழும்படிக்கு கர்த்தரும் வழிவாசலை திறந்து வைக்கிறார். பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால. ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அவர் சமூகம் மேலானது, அவர் சமூகம் மேலானது. கரங்களை உயர்த்தி அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா. துதிங்க, அவ்வளோ முடிக்க போறோம் இயேசுவின் நாமத்தினால. என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலோ, என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. விசுவாசத்தோடு, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலோ, என் தலை உயர்த்துபவர் நீங்க போதும். சத்தமாய் போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க உபத்திரம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. பிரச்சனை மத்தியில் வந்தாலும் போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உன் இறுதி நாட்களை நான் களிப்பாக்குவே, கம்பீரமாய் உறங்க செய்திடுவே. உன் இறுதி
இறுதி நாட்களை நான் களிப்பாக்குவேன், கம்பீரமாய் உறங்க செய்திடுவே. நன்மையானதை உனக்கு தந்திடுவே, உன் கிளைகள் மீது படர செய்திடுவே. நான் நன்மையானதை உனக்கு தந்திடுவே, கிளைகள் மீது படர செய்திடுவே. கரை சேர்ந்திடும் நான் இனிதே வரும், நீ கரையேறிடும் நான் இனிதே வரும். நீ கரை சேர்ந்திடும் நான் இனிதே வரும், நீ கரையேறிடும் நான் இனிதே வரும். உன்னை கால்நடையாய் நடக்க பண்ணும் அப்சலோமை கண்டு கலங்காதே, அழைத்தவர் கைவிடுவாரோ. உன்னை கால்நடையாய் நடக்க பண்ணும் அப்சலோமை கண்டு கலங்காதே, அழைத்தவர் கைவிடுவாரோ. நீ வளர்த்ததே உன்னை நடுவீதியிலே நாள்தோறும் நடக்க பண்ணுமோ. நீ வளர்த்ததே உன்னை நடுவீதியிலே நாள்தோறும் நடக்க பண்ணுமோ. நன்மையானதை உனக்கு தந்திடுவே, உன் கிளைகள் மீது படர செய்திடுவே. நான் நன்மையானதை உனக்கு தந்திடுவே, உன் கிளைகள் மீது படர செய்திடுவே. கரை சேர்ந்திடும், கரை சேர்ந்திடும். நான் விசுவாசத்தோடு நம்ம படகு கரை சேர போது, நம்ம படகுல கர்த்தர் இருக்கிறாரு. சொல்லுங்க, கரை சேர்ந்திடும் நான் இனிதே வரும், நீ கரையேறிடும் நான் இனிதே வரும். கரை சேர்ந்திடும் நான் இனிதே வரும், நீ கரையேறிடும் நான் இனிதே வரும். கரை சேர்ந்திடும் நான் இனிதே வரும், நீ கரையேறிடும் நான். வெறும் காற்று புயல் என்ன வந்தாலும் உன் படகு கர்த்தர் கரை சேர்ப்பார். நீ கரை சேருகிற நாள் இது. உன் படகு இது வரைக்கும் இந்த 8 மாதம் வரைக்கும் வெறுமையா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த 9ஆம் மாதத்துல உன் படகை நிரப்புவாரு. உன் படகை நிரப்பி அதை கரைக்கு கொண்டு வருவாரு. அநேக ஜனங்கள் பார்க்கும்படிக்கு உன் படகு ஆண்டவர் நிரப்புவார் இயேசுவின் நாமத்தினால. ஒண்ணே ஒண்ணு, உன் படகுல இயேசு இருக்கணும், உன் கூடாரத்துல இயேசு இருக்கணும். நீ வெக்கப்பட்ட இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுவார், உன் தலையை நிமிர பண்ணுவார் ஆண்டவர். கஷ்டமா சொல்றேன், நீங்க வீட்டுக்கு இந்த 12 மணி நேரம் உபவாச பிரேயர் முடிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது நிச்சயம் உங்க கூட இயேசு வருவார். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எவ்விரு வீட்டில் பிள்ளை இறந்து போயிருக்குது, உயிர் அடையிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடையாது. ஆனா சபைக்கு இயேசுவை தேடி வந்தாரு. அவர் போகும்போது இயேசு கூடயே போனாரு. நான் சொல்றேன், நம்புறதுக்கு 1% இல்லையானா கூட நீ நம்பி வா, உன் கூட இயேசு வருவாரு. மரித்து போனவைகளை கர்த்தர் உயிரடைய செய்வார் ஆண்டவர். ஒரு கரம் தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தும். நன்றி 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 ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை நீங்க பொறுப்படுத்திக் கொண்ட கிருபைக்கு நன்றி தகப்பனே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.